எல்லாருக்கும் வணக்கம். ஐபிஎல் 2026 6-4ன்னு பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு குதூகல வரும். அதாவது அளப்பரியமில்லாத ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு டாட் பாலுக்கும் நம்ம கொண்டாடி இருக்கணும். ஏன்னா மொத்தம் எல்லா லீக் மேட்ச்லயும் 5400 டாட் பால்கள் வந்திருக்கு. இந்த டாட் பால்கள் ஒவ்வொன்றுக்கும் 19 மரங்கள்னு கணக்கு பண்ணி 1,02,600 மரங்கள் நட போடுறாங்க. அதே போல பிளே ஆஃப் மேட்ச்லயும் 285 டாட் பால்கள் வந்திருக்கு. அந்த 285 டாட் பால்களும் ஒவ்வொரு டாட் பாலுக்கும் 500 மரங்கள்னு கணக்கு பண்ணி ஆக மொத்தம் 2,45,100 மரங்கள் நட போறாங்க. இந்த இத்தனை மரங்களும் எங்க நடுறாங்க? எந்த இடத்துல நடுறாங்க? அதாவது பெங்களூர்ல கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு காடு உருவாக்கி அங்க மரம் நடுறாங்க. கேரளால மூணாறுங்கிற பகுதியில, வெஸ்ட் பெங்கால், அசாம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஒடிசா போன்ற பல்வேறு மாநிலங்கள்ல, அதாவது இந்த மாநிலங்கள்ல பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, ஆரவல்லி மலைத்தொடர் போன்ற மலைப்பகுதிகள்ல தேர்ந்தெடுத்து எங்க மரங்கள் கம்மியா இருக்கு, எந்த இடத்துல மரங்கள் நடணும், அந்த இடத்துல என்ன மாதிரி மரங்கள் நடணும்னு அலசி ஆராய்ஞ்சு அந்த மாதிரி வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இது தன்னார்வ தொண்டு அமைப்புகள் மூலமாக வேலையை கண்காணிச்சு செயற்கைக்கோள்கள் மூலமா பதிவு பண்ணி சமூக வலைதளத்துல சிபிசிசி பதிவு பண்றாங்க. என்ன மாதிரி மரங்கள் நடுவாங்க? வேம்பு, தேக்கு, புங்கன் போன்ற 25 மரங்கள் அந்த சுற்றுச்சூழலுக்கு இயந்த மரங்களா அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு இது போன்ற 25 மரங்களுக்கு மேல நடவு பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மரங்கள் நடுறதுனால சுற்றுச்சூழலுக்கு என்ன பலன்? மரங்கள் நடுறதுனால வளிமண்டலத்துல இருக்கிற கார்பன் உறிஞ்சப்பட்டு புவி வெப்பமாவதை தடுக்கும். 2வது மண் அரிப்பை தடுக்கும். 3வது பல்லுயிர் பெருக்கம் பரவலாகும். 4வது உணவு சங்கிலியில எந்த மாற்றமும் இல்லாம அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ஐபிஎல் 2026ல அதிக டாட் பால்கள் போட்ட டாப் 5 வீரர்களை பத்தி சொல்ல போறேன். 5வது இடத்துல சுனில் நரேன் அவர்கள் 137 டாட் பால்கள் போட்டிருக்காரு. 4வது இடத்துல புவனேஸ்வர் குமார் 141 டாட் பால்கள் போட்டிருக்காரு. 3வது இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர் 152 டாட் பால்கள் போட்டிருக்கிறாரு. 2வது இடத்துல கசிகோ ரபடா 155 டாட் பால்கள் போட்டிருக்கிறாரு. முதல் இடத்துல முகமது சிராஜ் 172 டாட் பால்கள் போட்டிருக்காங்க. இந்த 172 டாட் பால்கள் போட்டது மூலம் இவங்க ஒவ்வொரு மேட்ச்லையும் 19 மரக்கன்றுகளையும், இறுதி போட்டி பிளே ஆஃப் போட்டிகளில் 500 மரக்கன்றுகள் மூலமா பிசிசி நடவு பண்றாங்க. இந்த நூற்றாண்டோட பசுமை காவலர்கள்ல இவங்களும் ஒருத்தர். ஏன் இதை சொல்றேன்னா, உலகத்துல எவ்வளவோ தன்னார்வ தொண்டு அமைப்புகள், தனியார் அமைப்புகள், தனி மனிதர்கள் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கும் இந்த பசுமை புரட்சிக்காகவும் எவ்வளவோ போராடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத அங்கீகாரம் நான் ஏன் இவங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழலாம். கிரிக்கெட்டுங்கிறது அது ஒரு கேம் இல்லை, அது ஒரு உணர்வு ரீதியானது, கலாச்சார ரீதியாக மாறிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மாறியிருக்கு. அந்த இடத்துல இந்த பணிக்கு அவங்கள அங்கீகாரம் பண்ணுறதுல ஒரு தப்பே கிடையாது. அதுக்கு மேலே கிரிக்கெட்டு பேட்ஸ்மேன் கேமாக மாறி போச்சு. அந்த இடத்துல எவரி கேம் ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒவ்வொரு போட்டிலையும் டாட் பால் போட்டு பேட்ஸ்மேனை திணறடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துலையாவது நம்ம அங்கீகாரம் கொடுத்தே ஆகணும். 2026 டாட் பால்கள் மூலமாக பிசிஎஸ்சி நாடு எங்கும் இருக்கிற மலைத்தொடர்கள்லையும் காடுகள்லையும் 2,45,100 மரக்கன்றுகள் நடுறாங்க. இதை